அமெரிக்காவில் ஒரு பையன் ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை சாப்பிட்றான். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனுக்கு வயிற்று வலி வந்து மூச்சு விடுறதில் சிரமப்பட்டு ரொம்ப துடிச்சு போகிறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலரான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும், இன்டர்நெட்லேயா இருக்கட்டும், எல்லாராலையுமே ஷேர் பண்ணப்பட்டு இந்த ஒரு வீடியோ தான் 2-3 நாளாக ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நைட்ரஜன் கலந்த ஃபுட்டை சாப்பிட்டனால தான், குறிப்பாக லிக்யூட் நைட்ரஜன் கலந்த ஃபுட்டை சாப்பிட்டனால தான் இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுட்டை உடனடியாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் லிக்யூட் நைட்ரஜன்னா என்ன, உண்மையாலுமே அந்த குழந்தை இறந்து போயிட்டானா அப்படின்ற எல்லாத்த பற்றியும் தான் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை சாப்பிட்ட அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பிஸ்கெட்டில் எப்படி ஸ்மோக் அப்படின்ற ஒரு விஷயம் வருது, ஸோ இது தெரிஞ்சாதான் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதே நமக்கு புரிய வரும். ஸோ நார்மலாக பிஸ்கெட்டில் புகை அப்படின்ற ஒரு விஷயம் வராது. இந்த பிஸ்கெட்டில் புகை வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் நைட்ரஜன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறாங்க. ஸோ திரவ நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஆட் பண்ணும்போது அந்த ஒரு நைட்ரஜன் வந்து ஆவியாகும்போது புகை அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த லிக்யூட் நைட்ரஜனை நம்ம சாப்பிடும்போது மூக்கு, வாய், காது எல்லாத்துலேயுமே புகை வருது. ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவும் ரேண்டமாகவும் எல்லாருமே இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த லிக்யூட் நைட்ரஜன் எப்படி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வருது அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட பூமியிலேயே 78% வந்து நைட்ரஜன் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நைட்ரஜனை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நைட்ரஜன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கலக்கவே கலக்காது. சரி அஜித், இந்த ஒரு நைட்ரஜன் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோம், ஆனால் நமக்கு தெரியறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நைட்ரஜனுக்கு நிறமோ சுவையோ மனமோ கிடையாது. ஓகேங்களா? இதனால் நமக்கு தெரியறதில்ல இந்த ஒரு நைட்ரஜனை யூஸ் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறோம் அப்படின்றது தெரியறதில்ல. இப்போது கேஸிலேருந்து லிக்யூடாக மாற்றி அந்த ஒரு லிக்யூடில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரத்தத்தை வந்து உறைய வச்சிரும், உள்ளுறுப்புகளை உறைய வச்சிரும். இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லிக்யூட் நைட்ரஜன் நமக்கு டேஞ்சரஸ். அதை தான் இந்த ஒரு ஸ்மோக்கிங் பிஸ்கெட்லேயே ஸ்மோக்கிங் பீடாலையும் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக கேஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் லிக்யூடாக மாறாது. மாறுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா -190 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த ஒரு கேஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கொண்டு போனால் தான் லிக்யூட் ஸ்டேஜுக்கே மாறும். ஓகேங்களா? இப்படி -196 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போய் கேஸ்லேருந்து லிக்யூடாக மாற்றுற ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரையோஜெனிக் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்னால தான் கேஸ்லேருந்து லிக்யூடாக நைட்ரஜன் மாறுது. ஓகேங்களா? நம்ம வீட்டிலையே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதில் நம்ம ஐஸ் கட்டிலாம் போட்டு வச்சுப்போம், நமக்கே தெரியும். அந்த ஒரு ஐஸ் கட்டியை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் நம்மளால் வச்சுருக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளால் அந்த ஒரு ஐஸ் கட்டியை வச்சுருக்க முடியாது. நம்ம கை வந்து மரத்து போன மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐஸ் கட்டி எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -18 டிகிரி செல்சியஸில் தான் வந்து அந்த ஒரு ஐஸ் கட்டி வந்து ஃப்ரீசரில் ஐஸ் கட்டியாக இருக்குது. ஒரு தண்ணி வந்து ஐஸாக மாறுது. ஓகேங்களா? ஆனால் இந்த லிக்யூட் நைட்ரஜனை வந்து -190 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொண்டு போகிறோம். அப்போது ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கட்டியாக மாறுறதுக்கே -18 டிகிரி அப்படின்னா கேஸிலேருந்து லிக்யூடாக மாற்றுற அந்த ஒரு லிக்யூட் நைட்ரஜன் -190 டிகிரி அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு ஃப்ரீசரை விட இதை வந்து நம்ம கீழே ரொம்ப கம்மியான வெப்பநிலைக்கு கொண்டு போகிறோம். ஸோ அப்போது தண்ணியே வந்து ஐஸ்கட்டியாக மாறும்போது இந்த ஒரு லிக்யூட் நைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த ஒரு நைட்ரஜன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்படி ஃப்ரீஸ் பண்ணுறனால தான் இந்த ஒரு லிக்யூட் நைட்ரஜனை ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இறைச்சியையும் மீன், ஐஸ்கிரீமு இது எல்லாத்தையும் பதப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு லிக்யூட் நைட்ரஜனை யூஸ் பண்ணுறாங்க. இறைச்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிக்யூட் நைட்ரஜன் வந்து உறைய வச்சிரும். அப்படி உறைஞ்சு போகிறனால அந்த இறைச்சியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறைஞ்சு போயிடும். அதனால தான் வந்து ரொம்ப நாள் வந்து
இந்த இறைச்சி அப்படின்ற ஒரு விஷயம் கெட்டு போகாமல் இருக்குது, ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஒரு இறைச்சியை நம்ம யூஸ் பண்ணும்போதும் உடனே வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து ஆவியானதுக்கப்புறம், அதாவது நம்ம அந்த இறைச்சியை வெளியே வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நைட்ரஜன் வந்து ஆவியாகும். அப்போ தான் வந்து அந்த இறைச்சியை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த லிக்விட் நைட்ரஜனை இந்த பிஸ்கெட்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்கெட்டை நம்ம அப்படியே சாப்பிடும்போது லிக்விட் ஸ்டேஜிலேருந்து கேஸ் ஸ்டேஜுக்கு மாறும் இந்த நைட்ரஜன். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து லிக்விட் ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ உள்ளே போகும்போது என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இறைப்பையை வந்து பார்த்திங்க அப்படின்னா உரைய வச்சிரும். ஸோ சுவாசப்பாதை, உணவு பாதை எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃப்ரீஸ் ஆகும்போது நம்மளோட வயிற்றில் ஓட்ட போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பையனுக்கு என்னாச்சு, கர்நாடகாவில் தேவனக்கரா அப்படின்ற இடத்துல அந்த பையன் பொருட்காட்சிக்கு போகிறான். அங்கே போய் தான் வந்து இந்த ஒரு ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை யூஸ் பண்ணுறான். ஆனால் நல்லா பாருங்கள், அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடியதை அவன் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்றான். அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்கெட்டை அப்படியே வாயில் கொட்டும்போது நிறைய நைட்ரஜன் வந்து உள்ளே போகுது. அதனால் ஏகப்பட்ட புகை வந்து வருது. ஸோ இந்த ஒரு நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த பையனால் வந்து மூச்சு விட முடியல. வயிற்றுக்குள்ளே போன உடனே வயிறு வந்து புண்ணாகி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. இதனால் அவனால் எந்த ஒரு செயல்பாடுமே பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலாக முதலுதவி எல்லாமே பண்ணி அவனுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த பையனை வந்து காப்பாற்றிடுறாங்க. அந்த பையன் வந்து உயிரோடு தான் இருக்கான், இறந்து போகலை. ஆனால் அதுக்குள்ளே நம்ம வாட்ஸ்அப்லலாம் வந்து அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே கொடுக்கலாம். ஆனால் தப்பான தகவல்கள் மூலியமாக இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றது மூலியமாக வந்து பரப்பிடக்கூடாது. ஸோ அந்த பையன் வந்து ஃபைனலாக உயிரோடு தான் இருக்கும். இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த ஒரு ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து குரல் எழும்புச்சு. இதனால் நம்ம தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லிக்விட் நைட்ரஜன் வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணவே கூடாது. ப்ராப்பராக பர்மிஷன் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கேஸ் ஃபார்மேஷனில் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த சிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு நைட்ரஜனை வந்து கேஸ் ஃபார்மேஷனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசண்ட்டாக, அதாவது இந்த இறைச்சிலாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிஸ்கெட்லேயோ, ஐஸ்கிரீம்லேயோ, மிட்டாயிலையோ, ஏன் மதுபானங்கள்லையோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ஒரு ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா இந்த ஒரு திரவ நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோலில் பட்டுதுனாலே தோலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வாய் வழியாக சாப்பிடும்போது வாய் வந்து புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணில் சப்போஸ் பட்டுச்சு அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அப்படின்ற அந்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதைவு ஏற்பட்டு கண்ணே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்டமனில் போய் படும்போது இறைப்பையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திசுக்கள்லாம் வந்து கெட்டு போய் அந்த இறைப்பையை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுனால உயிரே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017 ஹரியானாவில் ஒரு 30 வயசு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ வயிற்றில் வந்து ஓட்டையே ஏற்பட்டு புண்ணாகி அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட் பண்ணி அதை எடுத்து அந்த பையனை வந்து காப்பாற்றப்பட்டார். ஸோ ஹரியானாவில் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து பேன் பண்ணி. இதே மாதிரி இந்தோனேஷியாலேயும் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயுமே பேன் பண்ணியிருந்தாங்க. 2018 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FDA, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணக்கூடாது, மிட்டாய், மதுபானம் எதுலேயுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ இதையும் தாண்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அந்த ஒரு விஷயங்கள்லையும் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாலையும் யூஸ் பண்ணாங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு லிக்விட் நைட்ரஜனை வந்து ரொம்ப சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இந்த ஒரு கடைக்காரங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான் அந்த பையன் அப்படியே சாப்பிட்டு அந்த பையன் ரொம்ப துடிச்சு போனான். ஸோ தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய வந்து சென்னையில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆய்வுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு லிக்விட் நைட்ரஜனை பேன் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஃபுட் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃப்ரீசன்ட், அதாவது உணவுகளை வந்து பதப்படுத்துறதுக்கும் கேஸ் ஃபார்மேஷன்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த ஒரு நியூஸை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். பை பாய், டேக் கேர்.